மதுரையில் நடைபெற்ற தவிகவின் 2வது மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவரே வரவில்லை. இவர் எங்கு வரப்போகிறார் என ஜோசியம் சொன்னார்கள். நான் ஒன்றும் மார்க்கெட் போன பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு, அடைக்கலம் தேடி நான் அரசியலுக்கு வரவில்லை. ஒவ்வொரு வீட்டிலும், மனதிலும் இடம் பிடித்த பிறகே நான் அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ளேன் எனத் தெரிவித்தார். அரசியலுக்கு வருவேன் எனக் கூறிவிட்டு வராமல் இருந்த நடிகர் ரஜினிகாந்தையும், வயதான பிறகு கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்த நடிகர் கமல்ஹாசனையும் குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இவ்வாறு பேசினாரா என நெட்டிசன்கள் விவாதித்து வருகின்றனர். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் நடிகரும் மக்கள் நீதி மய்ய தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான கமல்ஹாசனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த கமல், அவர் என் பெயரை சொன்னாரா அல்லது வேறு யார் பெயரையாவது சொன்னாரா? அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? அவர் எனக்கு தம்பி எனத் தெரிவித்தார். நடைபெற்ற வரும்போது சினிமா மார்க்கெட் போய் வரல, ஒரு படைப்படம் கூட மார்க் முக்கிய கருத்து என்ன சொல்றதுக்கு? என் பெயர் சொல்லியிருக்காரா? யார் பெயராவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? போட சாப்பிடுங்க. வணக்கம். அவர் தம்பி எனக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.